ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். நம்ம இந்த வீடியோவில் 10th சோஷியல் சயின்ஸில் கடைசி நேரங்களில் படிக்க வேண்டிய மிக முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் 8 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோவோட லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் உடைய பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அது யூனிட் வைஸாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சில முக்கியமான 5 மார்க் கொஸ்டினையும் 8 மார்க் கொஸ்டினையும் உங்களுக்கு சாப்டர் வைஸாக டிக்ரேட் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து இதை படிச்சிருங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மாணவர்கள் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இதான் ரொம்ப முக்கியம். இதை படித்தா தான் உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். சோசியல் சயின்ஸில் 4 பார்ட் 1 வந்து 14 1 மார்க்கு, 12 1 மார்க் வந்து அந்த 26 லெசனில் புக் பேக் அப்படியே கேட்பாங்க. 2 கேள்வி கண்டிப்பாக புக்கில் கேட்பாங்க. நீங்கள் முழுமையாக மார்க் எடுக்கணும்னா அந்த 2 1 மார்க்காக கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து வந்து பார்ட் 2 வந்து 10 2 மார்க்கு 14 கொடுத்துருப்பாங்க, ஒரு கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இப்போ டாப்பர்ஸ் கம்பல்சரி கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா நிறைய லெசனில் இருக்குது. எப்படி படிக்கணும்னா நீங்கள் குறிப்பாக படிக்கிறது எக்கனாமிக்ஸ் பார்ட்லேருந்து படிங்க. சார் எந்த லெசன்லையும் கேட்கலாம், ஹிஸ்ட்ரியில் கேட்கலாம், ஜியாகிரஃபியில் கேட்கலாம். ஆனால் எக்கனாமிக்ஸில் ஏன் படிக்க சொல்லுவேன்னா கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் முழுமையாக சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 மார்க்கில் கவனம் செலுத்துங்க. பாக்ஸ் கொஸ்டின் படிங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து தயவுசெய்து படிச்சுக்கோங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ட் அந்த கம்பல்சரி கொஸ்டினுடைய கொஸ்டின் பேங்கை நான் பிடிஎஃப் லிங்காக கொடுத்துட்றேன். அடுத்து பார்ட் 3 இது வந்து 10 5 மார்க் 14 கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஃபில் கொஸ்டின், ஒரு 5 கோடிட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. 41வது கேள்வி டைம்லைனை பொறுத்தளவுக்கு 1900 1950 வரைக்கும் பார்க்கணும். 5 வேர்ல்டு ஈவெண்ட்டு பார்க்கலாம், 5 இந்தியன் ஈவெண்ட்டு. அவங்க கொஸ்டினில் எப்படி கேட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப எளிமையானது. இந்த டைம்லைன் போடும்போது என்ன செய்யணும், பென்சிலில் தான் ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு டைம் ஸ்கேல் போடணும். 1 இயர் ஈக்குவல் 1 யூனிட் ஈக்குவல் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் எப்படி நீங்கள் போடுறீங்களோ 5 ஈவெண்ட் எப்படி எழுதுறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரி, 42வது கேள்வி வந்து கம்பல்சரி கொஸ்டின். இது இந்தியா மேப் வரலாம், அப்படி இல்லாட்டி வேர்ல்டு மேப் வரலாம். வேர்ல்டு மேப் கேட்டாங்கன்னா முதல் 2ஆம் உலகப் போரில் பங்கெடுத்த நாடுகள் முக்கியமான இந்த பிரான்ஸு, ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரிட்டன், மாஸ்கோ, மொராக்கோ இந்த மாதிரி நாடுகள் ஃபுல்லாக கேட்பேன். செர்பியா, ஆஸ்திரேலியா கேட்க வாய்ப்பு இருக்குது. சார் இந்தியா மேப்பு கேட்டாங்கன்னா ரிவோல்ட் பிளேசஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீடம் மூமெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கேட்பாங்க. பராக்பூர், ஜான்சி, குவாலியர், ஜாலியன் வாலாபாக், மீரட் இந்த மாதிரி பிளேசஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து டீட்டெயில் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இது ஹிஸ்ட்ரி பார்ட்டை தான் மேக்ஸிமம் ஒரு 3 தியரி கொஸ்டின் வர வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருடைய காசஸ் முதல் உலகப் போரின் காரணங்கள், வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, 2ஆம் உலகப் போருக்கான விளைவுகள். இந்த 3 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். சில சமயம் ஃபஸ்ட் வேர்ல்டோட காசஸையும் செகண்ட் வேர்ல்டோடைய எஃபெக்டையும் கேட்பாங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டினும் ஒரு 8 மார்க் கொஸ்டினும் கேட்பாங்க. நீங்கள் 5 மார்க் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கிட்டா 8 மார்க் கொஸ்டினும் இதில் தான் மேக்ஸிமம் வர சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரி சோசியல் ரிஃபார்மர்ஸ் 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்தவாதிகள். இந்த 5ஆம் பாடத்திலிருந்து ஒரு 8 மார்க் மேக்ஸிமம் வந்துடும். அடுத்து கட்டபொம்மன் ஒரு கேள்வி இருக்குது. கட்டபொம்மனுடைய வீரதீர செயல்கள் ஒரு கொஸ்டின் இருக்குது. அதே பாடத்தில் இன்னொரு கேள்வி இருக்குது. ட்ராஜிக் ஃபால் ஆஃப் சிவகங்கா, சிவகங்கையின் துன்பகரமான நிகழ்ச்சிக்கு காரணம் ஒரு 2 கொஸ்டினுமே பார்க்கணும். அடுத்து வந்து 1806 வேலூர் ரிவோல்ட், 1806 வேலூர் ரிவோல்ட் இருக்குது. 1857 பெருங்கல புரட்சிக்கான காரணம் இருக்குது. இந்த 3 கேள்வியில் ஒரு கேள்வி ரிப்பீட் பண்ணுவாங்க. 5ஆம் கேள்வி 6ஆம் 7ஆம் இந்த போர்டு எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து 8ஆம் பாடம் காந்தியன் ஃபேஸில் வரக்கூடிய காந்தி மாஸ் லீடர், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதே பாடத்தை சட்ட மறுப்பு இயக்கம் ஒன்று இருக்கும். சட்ட மறுப்பு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் கேள்வி பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் அந்த கேள்வியும் ஒரு 5 மார்க்கில் கேட்குறாங்க. அடுத்து வந்து ஈவேரா பெரியார், சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியார் தொண்டுகள். ஸோ ஹிஸ்ட்ரி பார்ட்டில் மட்டும்தான் நான் டிக்டேட் பண்ணிக்கேன். ஸோ நீங்கள் கடைசி நேரங்களில் இந்த கேள்வியெல்லாம் பார்க்கணும். அடுத்து வந்து புக்கில் 8 மார்க்ஸ் உமன்ஸ் மூவ்மெண்ட் பெண்கள் இயக்கம் கேட்டிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் பரமஹம்சர் இந்த கேள்வி 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. வங்காள பிரிவினையின் போது மக்கள் எவ்வாறு நடந்து கொண்டனர் 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் வந்து மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, இதுவுமே 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அடிஷனலாக இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து ஜியாகிரஃபி பார்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயா இதோடைய இம்பார்ட்டன்ட், இமயமலையின் உட்பிரிவு அதோடைய முக்கியத்துவம், தீபகற்ப ஆறுகள் பெனின்சுலா ரிவர்ஸ் பார்க்கணும், சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று பார்க்கணும், இந்தியன் ஃபாரஸ்ட் இந்திய காடுகளுடைய வகைகள். இதில் வந்து இந்தியா தமிழ்நாடு 2ல் ஏதாவது ஒரு கேள்வி வர வாய்ப்பு. டைப்ஸ் ஆஃப் சாயில் மண் வகைகள், அதனுடைய பண்புகள், அதனுடைய பரவல் இந்தியாவுக்கு கேட்கலாம், அப்படி இல்லை தமிழ்நாட்டுக்கு கேட்கலாம். அடுத்து வந்து பல்நோக்கு திட்டம் மல்டி ப்ராஜெக்ட் ஸ்கீம் ஏதாவது 2 எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து அர்பனைசேஷன்
இதில் 2 டாபிக் இருக்குது. அர்பனைசேஷன் ஒரு டாபிக் இருக்குது, நகரமயமாக்கல் ஒரு டாபிக் இருக்குது, குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் ஒரு டாபிக். 2 முக்கியமான டாபிக் தான். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் ரோடு, சாலைகளின் வகைகள், சாலை பாதுகாப்பு விதிகள் படிக்கணும். அடுத்து ரிவர்ஸ் ஆஃப் காவேரி, காவேரி ஆறு எழுதணும். அடுத்து தமிழ்நாட்டில் 3 டைப் இருக்குப்பா. வாட்டர் ரிசோர்ஸ், மினரல் டிஸ்ட்ரிபியூஷன், டெக்ஸ்டைல் கிளஸ்டர். இந்த 3ல் ஒன்று கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஜாகிரஃபி பார்ட்டில் இவ்வளோ கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டாப்பர்ஸ் முழுமையாக 90க்கு மேலே மதிப்பெண் எடுக்கணும்னா இந்த கொஸ்டின் எல்லாமே கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும். இந்த ஜாகிரஃபி பார்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ஒரு கிவ் ரீசன் கொஸ்டின் வரும், 2 டிஃபரன்ஸ் கொஸ்டின் வரும். இதில் ஒரு மேப் வருது, 8 மார்க் கொஸ்டின் மேப் வருது. தமிழ்நாடு மேப், இந்தியா மேப்பில் நீங்கள் முக்கியமாக எதை பார்க்கணும்னா நீங்கள் இந்தியா மேப்பை தான் பார்க்கணும். ஸோ மேப்பில் எதெல்லாம் முக்கியமான பிளேஸ் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். சிவிக்ஸ் குடிமையியல் பார்ட்டில் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் 2 டாபிக் இருக்குது. இந்திய அரசியலமைப்பில் சிறப்பு அமைப்புகள், சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த 2 கேள்வி படிக்கணும்னா கண்டிப்பாக படித்தே ஆகணும்ப்பா. 2 கேள்வியே ஒரு கேள்வி உறுதியாக கேட்குறாங்க. அடுத்து 2ஆம் பாடம் 3ஆம் பாடம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதில் நீங்கள் எப்படி படிக்கணும்டா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா படிக்கணும், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா படிக்கணும், தமிழ்நாடுடைய சிஎம் சீஃப் மினிஸ்டர் படிக்கணும், கவர்னர், ஆல்டர். இந்த 4 டாபிக் எப்படி படிக்கணும், அவங்களுடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன. ஸோ இது முக்கியமாக எதை படிக்கணும், பிஎம் படிக்கணும், சிஎம் படிக்கணும், கவர்னர், பிரசிடென்ட். இது 4மே ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, தயவுசெய்து பார்த்துக்கோங்க. அடுத்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் படிக்கணும், இந்தியாவுடைய சர்வதேச உறவுகள், இந்தியன் ஃபாரின் பாலிசி. ஸோ இதெல்லாம் சிவிக்ஸில் படித்தா கண்டிப்பாக 2 கேள்வி தான் கேட்பாங்க, 2 அட்டன் பண்ணிடலாம். அடுத்து எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தில் ஒரு 4 கேள்வி 5 கேள்வி தான் கொடுத்துருக்கேன். நேஷனல் இன்கம், நாட்டு வருமானத்தில் கணக்கிடக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் ஒரு கேள்வி கான்செப்ட் இருக்கும். கால்குலேஷன், நாட்டு வருமானத்தை கணக்கிடக்கூடிய வழிமுறைகள், 2 கேள்வியே படிச்சாகணும். அடுத்து எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனியுடைய நன்மைகள் தீமைகள் என்ன, முக்கியமான கேள்வி. குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். அடுத்து கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி ஏன் தோன்றியது ஒரு கேள்வி இருக்குது. டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, நேர்முக வரி, மறைமுக வரி. அடுத்து பிளாக் மணி, கருப்பு பணம். ஸோ இந்த வீடியோவில் மட்டும் நான் டிக்டேட் பண்ண கொஸ்டினை மட்டும் நீங்கள் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு 5 மார்க்கில் 10 5 மார்க் அட்டன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 2 8 மார்க், 1 மேப் கொஸ்டின் அட்டன் பண்ணிடணும், அது தனியாக கொடுத்து என்னென்ன பிளேஸ்னு கொடுத்துருவான். அது இல்லாமல் ஆன்சர் இன் டீட்டெயில் வரக்கூடியது புக் பேக்கில் இது கண்டிப்பாக ஒன்று வந்துடும், உறுதியாக 8 மார்க் இதில் ஒன்று வந்துடும். இதை தாண்டி டீப்பாக ஒன்று கேட்டால் தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிடிஎஃப் லிங்கை செக் பண்ணும்போது அந்த டீட்டெயில்டாக கேட்டாவும் எழுதலாம். அன்பார்ந்த மாணவர்களே, நாளை எக்ஸாம் அழகாக எழுதுங்க. லாஸ்ட் எக்ஸாம்னால வினாத்தாள் இது வரைக்கும் எல்லா தேர்வுகளுமே ரொம்ப எளிமையாக கேட்டிருக்காங்க. சமூக அறிவியலுமே எளிமையாக தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அது ரொம்ப முக்கியம். சார் நம்ம அரை பக்கம் 5 மார்க் எழுதுனா போதுமா சார் கேட்காதீங்க யாருமே. ஒரு 5 மார்க் கொஸ்டின்னா அந்த கொஸ்டினுக்கு தேவையான ஒரு 2 பக்கம் அளவு எழுதுங்க, ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. சார் 8 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக 3 பக்கம் எழுதணுமா, கண்டிப்பாக 3 பக்கம் எழுத அவசியம் கிடையாது. அந்த கேள்வி எவ்வளோ கேட்குறாங்களோ அதற்குரிய அளவில் இப்படி நம்ம எழுதணும், ஹெட்டிங் போட்டு எழுதணும். மேக்ஸிமம் 3 பக்க அளவில் எழுதுங்க. எப்படி நீங்கள் இத்தனை தேர்வுகள் அழகாக மகிழ்ச்சியாக எழுதினீங்களோ அதே மாதிரி சமூக அறிவியல் தேர்வுகள் வந்து மிக மகிழ்ச்சியாக தான் எழுத போகிறீங்க. வினாத்தாள் வந்து வெரி வெரி எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம், ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நாளை எழுதக்கூடிய தேர்வுகள் சூப்பராக எழுதிங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஷேர் பண்ணியிருப்பா.